ஃப்ரோசன் ஷோல்டர், அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரியார்த்ரைட்டிஸ், அந்த நோய்களுக்கு எக்ஸசைஸ் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன சிம்டம் கொடுக்குன்னா, கையை மேலே வரைக்கும் தூக்குனா வலி, கையை இப்படி சைடில் கொண்டு போய் காது வரைக்கும் தூக்குனா வலி, இப்படி பின்னாடி கொண்டு போனால் வலி, பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கை பிடிச்சா வலி, அப்புறம் இந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மா போடுற இடத்துல வலி, இப்படியெல்லாம் பண்ணால் ரொம்ப வலிக்கிறது. இந்த மாதிரி எதுவும் பண்ணி பாருங்கள். ரொம்ப வலிக்கிறது, சுத்த முடியாமல் இருக்கிறது, அப்புறம் எல்லாம் இது மாதிரி துணி காய போடுறோன்னா அதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். மேலே கொண்டு போகிற ஆக்ஷன்ஸ் எல்லாம் இது எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற நோய். மெயினாக இந்த மாதிரி விஷயம் ஏன் வருதுன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா, மெயினாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு வருது. சுகர் பேஷண்ட்ஸை தவிர சர்வைக்கலில் கழுத்தில் எலும்பு தேய்மானமோ, ஜவ்வு வீங்கி, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகி, நரம்பு அழுத்திட்டு இருந்தாலோ வருது. அப்படின்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்பல்ஜ், டிஸ்ப்ரொட்ரூஷன், டிஸ்பிளாப்ஸ், பிரேக்கியல் நியூராலஜி அதில் வருது. இதை தவிர என்ன விஷயத்தில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது சின்னதாக இன்ஜுரி, காயமாயிட்டா வருது. பெரிய காயானாலும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பெரிய காயம்னா கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சின்னதுன்னா உங்களுக்கு தெரியாது, கண்டுக்காம விட்டுருப்பீங்க. அதுலேருந்து டெவலப் ஆகி அது வந்துடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் ஒன்று தான் நல்ல தீர்வாக இருக்குது. வேர்ல்டு வைட் உலகத்தில் எங்கே போனாலும் இதுக்குன்னு ஒரு வேறு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ், இந்த ரேஞ்சை பிடிச்சிக்கிறது தான் அந்த நோய். அந்த ரேஞ்சை கொண்டு வரதுக்கான எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் ஃப்ரீ எக்ஸசைஸு, அப்புறம் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸு, அப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு நின்று செய்கிற எக்ஸசைஸு, மல்லாந்து படுத்து செய்கிற எக்ஸசைஸ், ரைட்டில் படுத்து செய்கிற எக்ஸசைஸ், லெஃப்டில் படுத்து செய்கிற எக்ஸசைஸ், குப்புறப்படுத்து செய்கிற எக்ஸசைஸ், கடைசி ஆக நல்லா க்யூர் ஆகிட்டு வர ஒரு வாட்டர் பாட்டிலோ, ரப்பர் டம்பிள்ஸோ, இல்லை வெயிட் கஃப் சுற்றிக்கிட்டோ செய்கிற எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக நல்லாயிருக்கு. எப்போது நான் உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ் சொல்லி தருவேன். இன்றைக்கி படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் அதை விட எஃபெக்டிவாக இருக்குது. அதனால் படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸும் சொல்லி கொடுக்குறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 எக்ஸசைஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். பட் அங்கே நிறைய எக்ஸசைஸ் இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. நான் 3 எக்ஸசைஸ் மட்டும் சொல்லித்தரேன். இப்படி கையை கோர்த்து இப்படி பின்னாடி கொண்டு போய் 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வச்சுருக்கணும். முன்னாடி கொண்டு போட்டுக்கணும். இது மாதிரி படுத்துட்டு செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். கை கோர்த்துக்கணும். எனக்கு ஃபுல் ரேஞ்ச் வர்றதுனால நான் செய்கிறேன். வராதவங்க எவ்வளோ வருதோ அதை விட கொஞ்சம் அதிகமாக செய்யணும். அது கடைசி ரேஞ்ச் வரைக்கும் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ வருதோ அதுக்கு மேலே ஒரு 10 டிகிரி சேர்த்து செய்யுங்க. கொஞ்சம் வலிக்கிற அளவுக்கு செய்யுங்க. ரொம்ப தாங்க முடியாத வலி இருக்கிற அளவுக்கு செய்ய வேணாம். திரும்ப கொண்டு போட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர இப்படி தொட்டு இப்படி வீசுறது 2 3 4 5 6 7 இந்த எக்ஸசைஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வலிக்கிற கையை மட்டும் கொண்டு போய் பின்னாடி போடுறது 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் கொண்டு முன்னாடி போடுறது. ஃபஸ்ட்டு 2 கையும் கோர்த்து கொண்டு போனோம். இப்போ ஒரு கை மட்டும் 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப கொண்டு போடுறது. திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுவே 30 என்ற வரைக்கும் வச்சுருந்தா ஸ்ட்ரெச்சிங் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 வரைக்கும் வச்சுருந்தா ஸ்ட்ரெச்சிங்கு. அப்புறம் முன்னாடி கொண்டு போட்டுறது. இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி அதை பெர்மனண்ட்டாக நீங்கள் க்யூர் பண்ண முடியும். இது மாதிரி நிறையா இருக்குது. 100 எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ நான் 3 தான் சொல்ல முடியுது. ஸோ ஒரு 5% தான் சொல்ல முடியுது. 95% இருக்குது.
ஸோ இந்த மாதிரி பெரியார்த்ரைட்டிஸ், அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கிறவங்க கண்டிப்பாக கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணலாம். ஃபிசியோதெரப்பி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணலாம். அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணலாம். அண்டு ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.